முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த திரு ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். புறக்கணிப்பு முடிவிற்கு ஆளுங்கட்சி எப்படியும் ஜெயித்துவிடும், அதனால வேண்டாங்கிறது தான் காரணமா? அதாவது திமுக என்றாலே அராஜகம், அட்டுழியம், அநியாயம், அத்துமீறல்கள், ஜனநாயக விரோத செயல்கள், இதெல்லாம் ஒட்டுமொத்த சொந்தக்காரர்கள்னா திமுக தான். இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கம் தான். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்தது? கடந்த காலத்துல ஒரு ஜனநாயக படுகொலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா நிர்வாக இயந்திரம் செயல்படாம அந்த நிர்வாக இயந்திரத்தை முடக்கி விட்டு அந்த நிர்வாக இயந்திரம் முழுமையா அந்த ஈரோடு கிழக்கில் தானே கவனம் செலுத்திட்டு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய நலன்களை கவனிக்காம தேர்தலில் வெற்றி பெறதுக்காகவே அங்கேயே முகாமிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அவங்க திமுக கட்சிக்காரெல்லாம் ஒட்டுமொத்தமா அவங்களே அங்க முகாமிட்டாங்க. அண்டா குண்டா கொலுசு பாத்திரங்கள் வருது, அதாவது சொல்லுவாங்க ரிப்பீட்டுன்னு. இப்போ என்ன நடக்க போகுது? ரிப்பீட்டு. தேர்தல் ஆணையத்துக்கு இந்த புகார் கொடுத்தா அவங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது ரிப்பீட்டு. வீட்டில் பார்த்தீங்கன்னா கொலுசு கொடுக்கறது திமுக காரனுங்க, அது ரிப்பீட்டு. கோடி கோடியாக கொள்ளையடித்த பணம் வாக்காளர்கள் கொடுக்கறது ரிப்பீட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிர்வாக இயந்திரத்தை முடக்கி போட்டு அங்கே மட்டுமே நிர்வாக இயந்திரம் செயல்படுறது ரிப்பீட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அமைச்சர்கள் முகாமிட்டு அநியாயம் பண்ணுறது ரிப்பீட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அதெல்லாம் காதில் வாங்காமல் இருக்கிறது ரிப்பீட்டு. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கில் இன்னும் எவ்வளோ சொல்லலாம். அப்போ ஆடு மாடுகள் போல மக்கள் சந்தையை அடைச்சி எதிர்கட்சி கூட்டங்களுக்கு போகாமல் இருக்கிறதும் நடக்க போகிறது ரிப்பீட்டு. இதெல்லாம் ஜனநாயக விரோத செயல்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடக்குமுறைகள், அநியாயங்கள், அத்துமீறல்கள் எல்லாம் திமுக கட்டவிழ்த்து விடுற நிலையில தேர்தல் என்பது அதுக்காக ஜனநாயக முறையாக தேர்தலை சந்திக்காமல் புறக்கணிக்கக்கூடிய முடிவுங்கிறது சரியா இருக்குமா? அதுதாங்க சொல்றேன். ஜனநாயக முறையில தேர்தல் தான் நாங்க தாங்க வெற்றி பெறுவோம். ஜனநாயக முறை இல்லாம பாத்தீங்கன்னா இவங்க எல்லா விதமான அராஜகத்தை அட்டுழித்த ஒரு போலியான வெற்றியை, அதுவும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. அந்த ஒரு வருஷம் அதுவும் திமுக போட்டிடுது. இப்போ திமுக போட்டியிடும் போது எல்லாம் தமிழ்நாட்டில் எந்த மக்கள் பணியும் நடக்க போறது கிடையாது. ஒரே வேலை தேர்தல் வேலை தான் நடக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு போலியான வெற்றி பெறுவதற்கு எல்லா விதமான வன்முறை, அதே போன்று பணம், அதே போன்று அதிகார துஷ்பிரயோகம், எல்லாத்தையும் பாத்திரம் கழுவுறது, வீட்டுல குளிப்பாட்டுறது. நன்றி திரு ஜெயக்குமார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக